பல மாநிலங்களில் பாஜக தலைவர்களுக்கு அண்ணாமலைக்கும் ராஜினாமா நெருக்கடி. அப்போ 2026, 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமாக செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில பிரஷர் வைக்கப்பட்டு வருகிறதாம். முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகிறதாம். 2024 லோக்சபா தேர்தலில் 400 இடங்களில் வெல்லும் என்று பாஜக முதலில் டார்கெட் வைத்து இருந்தது. ஆப் கி பார், 400 பார் என்று கோஷம் எழுப்பினார்கள். ஆனால் அதன்பின் இந்த கோஷத்தை பாஜக கைவிட்டது. 400 இடங்கள் எல்லாம் வெல்ல வாய்ப்பே இல்லை என்று பாஜக இப்படி காய் நகர்த்தியது. முக்கியமாக 400 இடங்களை வென்றால் பாஜக அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றும் என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பிரச்சாரத்தை பாஜக கைவிட்டது. இதற்கு அடுத்து பாஜக 370 இடங்களில் வெல்வோம் என்று இலக்கு வைத்தது. சட்டப்பிரிவு 370 நீக்கியதை ஒப்பிட்டு இந்த இலக்கை பாஜக நிர்ணயம் செய்தது. ஆனால் இதுவும் வாய்ப்பு இல்லை என்று பாஜக பின்னர் புரிந்து கொண்டது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் 303 இடங்களில் வென்றது. பாஜக என்டிஏ கூட்டணி 353 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் 52 இடங்களில் வென்றது. இப்படிப்பட்ட நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 292 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் 40 இடங்களை வைத்து இருக்கும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே, சிவசேனா ஆகியோரின் உதவிதான் மோடி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமாக செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில பிரஷர் வைக்கப்பட்டு வருகிறதாம். முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகிறதாம். அதன்படி பஞ்சாபில் பாஜக 0 எடுத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சரியாக செயல்படவில்லை. தமிழ்நாட்டில் 0 எடுத்துள்ளது. இதனால் இந்த 3 மாநிலங்களில் பாஜக தோல்வி காரணமாக மாநில தலைவர்களை மாற்றும் எண்ணம் டெல்லி பாஜகவிற்கு உள்ளதாம். மகாராஷ்டிராவில் பாஜகவை வீழ்த்து முக்கிய காரணம் ஆன திமுக. இதெல்லாம் வேற லெவல். அண்ணாமலை உட்பட பலருக்கு ராஜினாமா நெருக்கடி கொடுக்கப்படலாம் என்கிறார்கள். இதை மடைமாற்றவே அண்ணாமலை 2026 முதல்வர் என்று பேச தொடங்கிவிட்டார் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலை உட்பட பலரின் பதவி காலி ஆகலாம் என்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஜே.பி. நட்டாவின் பதவிக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. பல மாநில தலைவர்கள், தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மாற்றப்படலாம். அமித்ஷாவிற்கும் பிரஷர் வரும். அமைச்சர் பொறுப்போடு நிறுத்த வேண்டும். தேர்தல் வியூகங்களை வகுக்க கூடாது என்று பிரஷர் வர உள்ளதாக தகவல்கள் வருகின்றன.